மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட 15 நாள் நம்ம கடையை லீவ் விட்டு ஹெல்த் இஷ்யூக்காக நேற்று தான் ஃபர்ஸ்ட் டே கடை வச்சிருந்தேன். நேற்று ஏன் வீடியோ போடலை அப்படின்னா 15 நாள் கழிச்சு கடை வச்சதுனால சமையல்லையும் அந்த அளவுக்கு ஸ்பீடாக என்னால் எதுவும் செய்ய முடியல. அதே மாதிரி கடையிலையும் வந்து மாமா தான் நிறைய ஹெல்ப் பண்ணி எல்லாமே பண்ணி சாப்பாடு வடித்து கொடுக்கறது இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போனார். ஏன்னா வெயிட் ரொம்ப தூக்கக்கூடாது அப்படின்றதுனால அதனால் என்னால் வீடியோ எடுத்துகிட்டு இந்த வேலையும் பார்க்க முடியல. இன்றைக்கி வந்து நான் பார்த்துக்கிறேன் ஃபுல்லாகவே. அதனால கொஞ்சம் ஓகே பரவாயில்ல. இந்த வாரமும் கடை வைக்கிறத விட்டுட்டு அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். சரி இந்த வாரமும் நம்ம வீட்டில் படுத்துட்டோம்னா நம்மளுக்கே நம்ம ஒரு பேஷண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். யார் நம்மளை பார்த்து இல்லை வலிக்கும் இந்த வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாலும் நம்மளால முடியும்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் சிகரத்தையே தொடுறதுனாலும் அசால்ட்டாக தொட்டு வரலாம் இல்லை? கடை வச்சுட்டேன் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்யறதும் இல்லை, வெயிட்லாம் தூக்கிறதும் கிடையாது. ஏன்னா வெயிட் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொன்னாங்க. அதனால எங்கள் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தார், வெயிட் தூக்குற வேலை எல்லாமே. இன்றைக்கி வந்து சும்மா கொஞ்சமாக இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ஜக்கில் வந்து தண்ணியை பிடிச்சிட்டு இந்த 4 ஜக்கில் எடுத்துகிட்டு போய் ஒரு 4-5 வாட்டி நடந்து போயிட்டு வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வெயிட்லாம் தூக்காமல் சும்மா லேசாக நுவாமல் நோம்பு கும்பிட்றதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் என்னால் சிம்பிளாக எந்த அளவுக்கு நம்ம வேலையை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து பழைய மாதிரி நல்லா போல்டாக பேசணும் அக்கா அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்றதுக்காக. டைம் இப்போ கரெக்டாக 2 மணி ஆகுது. கடையை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பொறுமையாக எடுத்து வைக்க வேண்டியதான். கரெக்டாக 3 மணி ஆக்கிடுவேன்னு நினைக்கிறேன். எப்படியும் இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க. நம்ம கடைக்கு வர முக்காவாசி பேர்ல எல்லாருமே ஆம்பளைங்க தான். ஒரு கால்வாசி பேர், அதாவது என்னைக்காவது தான் ஒரு சிலர் வந்து கேர்ள்ஸ் வருவாங்க. அதுல ஒரு அண்ணன் வந்து இன்னைக்கு மீன் குழம்பு ஊத்தி மீன் வறுவல் வேயுமான்னு சொல்லிட்டு போய் கையை கழுவுறாரு. அம்மாமா இருமா அப்படின்னுட்டாரு. என்னன்னா ஆச்சு, சாப்பாடு வேணாவான்னு கேட்டா, இல்லம்மா இன்னைக்கு காலையிலேயே என் பொண்டாட்டி போன் பண்ணி இன்னைக்கு பொரட்டாசிங்க எதுவும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாமா, வேணாமா அப்படின்னுட்டாரு. சாம்பாரை மட்டும் ஊத்துமான்னு சொல்லி சாம்பார் ஊத்திட்டு அந்த மீனை பார்த்துட்டே சாப்பிட்டு போயிட்டாரு. பாவம் அந்த அண்ணன். யாருங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டது? புரட்டாசி மாசம்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு. நீங்க எப்படி புரட்டாசி மாசம்னா நான்வெஜ் சாப்பிடுவீங்களா மாட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. காலையில இருந்து எல்லா வேலையும் ரொம்ப ஈஸியா முடிச்சுட்டேன். கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாத்திரம் வளர்க்கறதுக்கு எடுத்து போட்டுட்டேன். கடைசியில எங்க அம்மா கிட்ட பேசலாமே ஒரு 10 நிமிஷம் போனை எடுத்துட்டு வந்து இந்த சோஃபால உட்காந்தேன். அதோட இன்னும் எழுந்து போக மனசே வரமாட்டேங்குது. என் புருஷன் போன் அடிச்சு சாப்பிட்டியாமான்னு கேட்டாரு. இல்ல மாமா அப்படின்னு. இரு சாப்பிடாத நான் வந்துகிட்டே இருக்கேன்னாரு. என்னன்னு பார்த்தா சர்ப்ரைஸா பிரியாணி, அதுலயும் இந்த கத்திரிக்காய் வச்சுட்டு சாப்பிட்டா ஆஹா. ஓகே மக்களே, இதோட நாளைக்கு வீடியோல சந்திப்போம். இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற எல்லாருக்கும், திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள்.